தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். பல பேர் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கிறாங்க. தங்கம் வாங்க போகும்போதே என்ன செய்றாங்கன்னா, அம்மனை போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் அந்த தங்கம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல தங்கத்தை வைத்தாதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, போய் அடமானம் வச்சுட்டு அந்த அடமானம் ரசீதோட சேர்த்து வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடமானம் போகக்கூடாது, தங்கம் எனக்கு சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இது ஈர்ப்பாக தங்கம் சொல்லிட்டாவே போனா அதிகமா போனா பெண்கள் தான் அதிகம் விரும்புவாங்க. அப்ப இந்த பெண்கள் பானா தங்கம் மேல அதிக விருப்பம் ஏன் கொள்றாங்க அப்படின்னா, சேமிப்பு. பெண்கள் ஏன் அதிகமாக தங்கத்தை மேற்கொள்றாங்க, ஆசைப்படுறாங்க, பிரியத்தோட வாங்கி போனா அது 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் இல்ல, சரம் சொல்லக்கூடிய 1 பவுனு 2 பவுனு 3 பவுனு 4 பவுனு சொல்லிட்டு அதிகமாக பாருன்னா தங்கத்தை விரும்பி அந்த பெண்கள் சேமிக்கணும். அது சேமிப்பு ரீதியாக அமைப்பு உண்டு. இந்த சேமிப்பு ரீதி எதுக்கு கேட்டீங்கன்னா, நம்ம தங்கம் ஒரு வீட்டுல சேர சேர அங்க பாருன்னா மங்களகரமான விஷயங்கள் அமையுமானா அமைய வாய்ப்பினை உண்டு. தங்கத்தோட சேர்த்தி வெள்ளி நமக்கு சேருது அப்படிங்க வச்சுங்களேன், அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தர பாக்கியம் சீராக சிறப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தங்கம் என்பது குரு ஆதிக்கம் பெற்றக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கு உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தங்கம் என்பது பாத்தீங்கன்னா நன்மைக்கு ஒரு என்ன சொல்லுவோம், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த தங்கம் எந்த வீட்டுல சேரதா அங்க சுபகாரியங்கள் நல்லபடியா இருக்கும். வீடு வாசல், அதுக்கப்புறம் வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க நமக்கு மட்டும் இல்லை, நம்ம நெருங்கி பழகக்கூடிய நபர்களுக்கும் அவங்க வீட்டுல வர்றாங்க, அக்கா வந்துருவேன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் வீட்டுல இருந்துட்டு போலான்னு பாக்குறேங்க்கா, வருவாங்க உட்காருவாங்க, அதுக்கு எழுந்துச்சு போவாங்க. அப்போ இந்த சமைப்பில் இருக்க போகும்போது அடிக்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய பெண்களையும் கூட்டு கேட்டு பாருங்களேன், அந்த வீட்டுக்கு நான் போனங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு, இப்படி பேசுவாங்க. ஏன்னா இந்த தங்கத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பீடு உண்டு. அப்போ ஒரு வீட்டுல தங்க சேர சேர மட்டும் இல்லாம அந்த வீட்டுல யாருடைய பவர் அதிகமாக அங்க வருது அப்படின்னா குரு பகவானுடைய பவர் அங்க வருகிறது. வெள்ளி சேர சேர பானா சுக்கிர பகவானுடைய பவர் அங்க சேருது. அப்ப இந்த சுக்கிரனும் குருவும் பானா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படிங்கிறீங்கன்னா தங்கம் வெள்ளி சேர்ந்த வீட்டுலதான் அவங்களுக்கு அமைப்புகள் உண்டு. சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு பாத்தீங்கன்னா தங்கம் பணம் இருக்கிற தங்கமே எனக்கு அடமானம் போயிட்டு இருக்கு சார். இந்த அடமானம் போயிட்டு இருக்கு, இந்த அடமானத்துல இருக்கக்கூடிய பொருட்களை, அது தங்க பொருட்களை மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு நான் என்ன வகையான விஷயத்துக்கு நான் செய்தா தங்கத்தை மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. மாசிக்காய் சொல்லக்கூடிய ஒரு காய் இருக்கு. அந்த மாசிக்காயை பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில இருக்கும். அதோட நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இளம் கருப்பு ஆச்சுங்களா, கருப்பு மஞ்சள் சேர்ந்த ஒரு கலராக இருக்கும். இந்த மாசிக்காய் நீங்க நாட்டு மருந்து கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க. அந்த காயை என்னன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊற வச்சு நீங்க தங்கத்தை நீங்க திருப்பிட்டீங்க, திருப்ப முயற்சிகள் பண்ணிட்டு அந்த திருப்பி வரக்கூடிய தங்கத்தை அந்த தண்ணியில ஊற வச்சால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் மீண்டும் அடமானத்துக்கு போகாது. சரி, நான் புதுசா தங்கம் வாங்குறேன், நீங்க சொன்ன மாரி எங்க வீட்டுல தங்கமும் வெள்ளியும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா முதல் இடத்துல நீங்க என்ன பண்ணா போனணுமே இடத்துலவே 1 பவுன் 2 பவுன் 3 பவுன் நினைச்சிட்டு போகாதீங்க. ஒரு 1/4 கிராம் 1/2 கிராமாச்சு நீங்க வாங்கிட்டு அந்த மாசிக்காயில பாத்தீங்கன்னா போட்டு தண்ணியில ஊற வச்சு அந்த தங்கத்தை வச்சு நல்லா தொடச்சு எங்க வைக்கணும்னா முதல்ல மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி
கல்லுப்பு, அந்த கல்லுப்போட சேர்த்து கிராம்பு, இந்த கிராம்போட சேர்த்தி வசம்பு, இந்த வசம்போட சேர்த்தி அதிலேயே மாசிக்காயும் சேர்த்தி வச்சு அம்பாளை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த அடமான வச்ச தங்கம் மீட்டு எடுக்கலாம். அதுக்குண்டான பணம் வந்து சேரும். சரி, மீட்டு எடுக்கக்கூடிய தங்கத்தை நான் மீண்டும் அதே மாரி மாசிக்காயை போட்டு நீங்க தண்ணியில ஊற வச்சு நல்லா தொடச்சு நான் சொன்ன கல் உப்புல வந்து பணம் வச்சு எடுத்து பீரோக்குள்ள வைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அடமானத்துக்கு போகாது. இது வந்து ஒரு வகை. இப்படியே தாங்க நான் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கைரேகை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேங்க. அந்த கைரேகை கிளாஸ்ல வந்து நான் ஆன்லைன்ல வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்ப வந்து ஒரு இளைஞர் வந்து சொல்றாரு, சார் நான் வந்து கையில வந்து மோதிரம் போட்டுட்டு இருந்தேன். அந்த மோதிரம் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதை நான் அடமானம் கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கு. தடவை நான் கொண்டு போய் அடமானம் வச்சு ஒரு தொகையை வாங்கினா அந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி படிப்புக்குன்னு நான் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய வருமானத்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாது அந்த மீண்டும் நான் வச்ச ராசியான மோதிரம் சார் எனக்கு அது. அந்த மோதிரத்தை நான் திரும்பி நான் கையில போட்டு ஒரே வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் மகனுக்கு படிப்புக்கு அந்த பணம் திரும்பி கொண்டு போய் வச்சேன். இப்படி அந்த வைக்கிறோம் திருப்புறோம் இப்படியே இருக்கு. ஆனா அந்த நிரந்தரமா என் கையில தங்க மாட்டேங்குது. அப்ப தங்கிறதுக்கு நான் என்ன சார் நான் பண்ணட்டும் அப்படின்னு ஆன்லைன்ல வந்து கைரேகை கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து கேட்குறாரு. அப்ப வந்து சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை, இந்த மாசிக்காய்னு ஒன்று இருக்கு. அந்த மாசிக்காயை வந்து இந்த நான் சொன்ன மாரி இப்போ உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியில் வந்து நீங்கள் சப்போஸ் திருப்புறத்துக்கு உண்டான ஒரு விதிமுறையும் சொல்லுங்கள் சார். திருப்பிட்டு வந்தாலும் அதேமாரி சொல்லுங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்று தான் சார். என்ன சார் திருப்பதுக்கும் அதே தானா, இல்லை வந்து திருப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி இப்போ வைக்காமல் இருக்குதுக்கு தானா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார், ஒன்று தான். என்னென்னா மாசிக்காயை ஃபஸ்ட்டு ஊற வைங்க, கடனை கப்பியாக வாங்கிட்டு உடனே ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஒரு கிராம் நீங்கள் நகை எடுங்க. அந்த நகையை கொண்டு வந்து மாசிக்காயில போட்டு வந்து பணம் எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சி விட்டு கல் உப்பு, கிராம்பு இதை வந்து அம்மாகிட்ட, அது வந்து மகாலட்சுமியோடைய படத்திட்ட வச்சு, அம்மா இந்தமாரி நான் வந்து வச்ச பொருள் தங்க பொருள், அந்த மோதிரம் எனக்கு ராசியான மோதிரம், அந்த மோதிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பணும். அதுக்கு எனக்கு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு நான் வேணுனேன். அப்படியே வந்து வேண்டி நீங்கள் வந்து பணம் வழிபடுங்க சார்னு அதுமாரி வந்து வழிபட்டார். இப்படி தான் நான் வந்து அந்த நபருக்கு சொல்லி இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாரு. விரைவில் வந்து போனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை கிடைக்கும். ஏன்னா அந்த மாரி நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் இன்னைக்கு என்னுடைய மூலமாக உங்களுக்கு ஒரு புது விஷயமாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைச்சிருக்கு. பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சொல்லக்கூடிய சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கு நல்லபடியா வரும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சரி சார், மாசிக்கான்னு சொல்லிட்டீங்க சார், நான் நாட்டு மந்தி கடையில் போய் கேட்குறேன் சார், அப்படிப்பட்ட பொருள் சில கடையில் கிடைக்கும், எங்கள் கடையில் கிடைக்கலைங்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நான் என்ன சாப்பிடணும்னா, அதுலேயும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, மாசிக்காய் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவக்காய் சொல்லக்கூடிய காய், சேவக்காய் பொடி கிடையாது, காய். அது வந்து நிறமே வந்து போனால் ப்ரௌன் கலர் இருக்கும். அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு வந்து ஒரு பொருளை வச்சோம்னா அப்படி சுருங்கு, பார்த்தீங்கன்னா அது சுருக்கத்தோட இருக்கக்கூடிய காய். அதில் வந்து கொட்டைகளாக இருக்கும். அந்த சேவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நாட்டு மந்திலையும் கிடைக்கும். ஒன்று ஜாதிக்காயை இருந்தால் அதை பயன்படுத்தலாம், ஜாதிக்காய் இல்லாத பட்சத்தில் சேவக்காய் அதையும் பயன்படுத்தலாம். அதை எப்படி அதை எடுத்துட்டு வந்து நல்லா ஊற வச்ச தண்ணியில நீங்க நகை திருப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த
நகையை வந்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அந்த நகையை போட்டு நல்ல பட்டு துணியில், சாதாரண துணி கிடையாது, பட்டு துணி இல்லை பட்டு கலந்த துணி, பட்டு துணி அல்லது பட்டு கலந்த துணியில நல்லா ஒட்ட வச்சு அந்த ஈரப்பசதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாறினதுக்கு அப்புறம் கல்லுப்பு, அந்த கல்லுப்புல ஒரு வெத்தையில வைங்க, வெத்தலையில மேல அந்த நகையை வைங்க. அந்த நகைக்கு சுத்தில வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு, கிராம்பு இதை வச்சு மகாலட்சுமி நல்லா வணங்கிட்டு வந்தா மீண்டும் உங்க நகை அடமானத்துக்கு போகாது. அடமானத்தை இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு பண வரவு வேணும். அதுக்கும் இந்த பரிகாரமே செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டு. அதில் வந்து என்னன்னா ஒரு 1/4 கிராம் இல்லை 1/2 கிராம் இல்லை 1 கிராம் பவுனை வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த பூஜையை செய்யணும். செஞ்சால் மட்டும் உங்களை மீண்டும் அந்த பெரிய நீங்கள் அடமா வச்ச நகையை திருப்புறதுக்கு இது, அதாவது சொல்லுவாங்க பெரிய மீன் போடணும். இப்போ ஒரு திமிங்கலம் எனக்கு வேணும், திமிங்கலம் விந்தா மட்டும்தான் நான் வந்து கரை ஏற முடியும். அப்போ அந்த திமிங்கலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் இப்போ பயனுள்ளாக எந்த மீனை பிடிக்கணும், சின்ன மீனாக நான் பிடிச்சு ஓரளவுக்கு கரை ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயம் சொல்லலாம். அந்த மாரி பெரிய இருக்கக்கூடிய நகைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நகையை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாரி சின்ன நகையை வச்சு என்னுடைய 10 பவுன் நகை, 15 பவுன் நகை, 50 பவுன் நகை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஒரே பொருள் என்னங்கன்னா 1 கிராம் நகையை நீங்கள் நான் சொன்ன மாரி அந்த ஒன்று மாசிக்காயில் தண்ணியில் ஊற வைக்கணும். மாசிக்காய் கிடைக்காத பட்சத்தில் சீவக்காய் காயை, அதாவது சீவக்காய் பொடி கிடையாது, காயை இருக்கக்கூடிய தண்ணியை ஊற வச்சு அந்த தண்ணியில் அந்த 1 கிராம் நகையை போட்டு செய்து முடிங்க. ஏன்னா குரு வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தால் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். இப்போ மங்களகரமான விஷயம் நடந்துச்சு, அடுத்துல வந்து கணவன் மனைவி அடிக்கடி வந்து கணவன் மனைவியில பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகணும், வெள்ளியை சேர்த்துங்க. வெள்ளியை சேர்த்துனா மட்டும் உங்களுக்கும் கனவிக்குமே பிரச்சனை வராது என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனியதோ நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.